ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே. எல்லோரும் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க. ஆனால் எனக்கு தூக்கம் வரல. எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவுன்றதுனால எதுவும் வேலை அதிகமாக இல்லை. சரி, மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன். செடியில் நிறைய புல் களை செடியெலாம் முளைஞ்சிருந்தது. அதெல்லாம் பிடுங்கிட்டு க்ளீன் பண்ணேன். அந்தமாரி களை செடியெல்லாம் முளையக்கூடாது. இந்தமாரி முளைஞ்சதுன்னா பிடுங்கிடணும் நம்ம உடனே. ஏன்னா செடிக்கான சத்து சரியாக கிடைக்காது. இந்த சாமந்தி பூ எல்லோ கலர் என்கிட்ட இருந்தது. அதை கொடுத்துட்ட ஃப்ரெண்டுக்கு. இது ஆரஞ்சு கலர், ஆனால் கரெக்டாக என்னால் கேப்சர் பண்ண முடியல. இது வாடாமல்லி, கீழே விதை போட்டு முளைஞ்சி வருது ரெட் வாடாமல்லி. பாசி பிடிச்சிடுச்சு நல்லா. இந்தமாரி பாசி பிடிக்கவே கூடாது. பாசி பிடிக்க விட்டோன்னா மண்ணுக்கு செடிக்கான ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்காது. நல்லா கிளறி விடணும். ஆனால் இந்த மண் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்தமாரி இருக்கக்கூடாது. மண் பொல பொலன்னு இருக்கணும். அப்போ தான் செடி நல்லா வளரும். அப்படியே இப்படி போனால் கொஞ்சம் நம்ம தாமரை செடியை பார்த்தாக்கா பூ பூத்துருந்தது. நான் இன்னைக்கு பூக்குன்னே நினைக்கல, ஆனால் பூத்துருச்சு. அழகாக இருந்தது. நல்லா பெருசாக இருக்குது. நம்ம கையை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பறிச்சுட்டு போய் கீழே சாமிக்கு வச்சிடலாம். ஏன்னா பறிச்சுட்டேன். வச்சுட்டு மாடியில இருந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சோன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். அதனால சரி, கீழே போயிட்டு சாமிக்கு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனேன். கீழே போய் பூஜை ரூம் திறக்கும் போது எந்த சாமிக்கு, ஆனால் பறிச்சு எடுத்துட்டு போகும்போதே முடிவு பண்ணிட்டேன் முருகருக்கு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் சாமி ரூம் திறந்தோடனே எந்த சாமிக்கு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் அது முருகர்கிட்ட தான் போச்சு. முருகருக்கு வச்சுட்டா ரொம்ப அழகாக இருந்துச்சு. வச்சுட்டு பப்பாயா மேம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பப்பாயாவை கட் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு பசிச்சது. காஃபி கூட குடிக்கல. அதனால் காலையிலே பப்பாயாவை கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. நல்லா ஸ்வீட்டு. நிறைய பப்பாயா சாப்பிட்ருக்கேன் கடையிலலாம் வாங்கி. இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லவே இல்லை. செம்ம டேஸ்ட். இதில் நிறைய விதை இருந்தது. எனக்கு தூக்கி போடவே மனசு இல்லை. எனக்கு மட்டும் இடம் இருந்ததுன்னா விதையெல்லாம் போட்டு நல்லா முளைக்க வச்சுருப்பேன். சூப்பராக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு மறுபடியும் மாடிக்கு வந்துட்டேன். மாடிக்கு வந்துட்டு தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காஞ்ச இலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டேன். செடியில் இருந்தது. இந்தமாதிரி காஞ்ச இலையெல்லாம் இருக்கக்கூடாது, பிடுங்கிடணும். செடியை நம்ம ரொம்ப க்ளீனாக அழகாக வச்சுக்கணும். அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும், செடியும் நல்லா வளரும். இங்கே எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ யார் வீட்டுக்கு போனாலுமே செடியில் சரியாக தண்ணி ஊற்றலை இல்லை நல்லா பராமரிக்கலைன்னா அது யோசிக்கவே மாட்டேன். நான் மட்டும் போய் நான் செஞ்சிடுவேன். எல்லோரும் கேட்பாங்க, ஐயோ நீங்கள் ஏன் செய்கிறீங்க, நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு. அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். செடியை நல்லா செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவேன் நான். எல்லோரும் நம்ம ஃப்ரெண்டு தானே, அதனால் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதுமாரி பாசி பிடிக்காமல் இருக்கணும். இந்த தொட்டிலெலாம் பாருங்கள், மண் கிளறினோடனே நல்லா அழகாக பொல பொலன்னு இருக்குது. இப்படி தான் இருக்கணும். மண் பொல பொலன்னு தான் இருக்கணும். கட்டியாக அழுத்தமாக இருந்ததுன்னா அதுக்கு சரியில்லை. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. நேற்று நைட்டு பீச்சுக்கு போயிருந்தோம். எனக்கு எப்பயுமே பகலில் போகிறத விட நைட்டில் இந்த 8:30-9 மணிக்கு போனால் ரொம்ப பிடிக்கும். மணலில் உட்காந்து எல்லாம் பேசிட்டு வருவோம். எனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லை எங்களுக்கு 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டை, இல்லை வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னாக்கா அங்கே போய் பேசும்போது வீட்டில் பேசினா அங்கே கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஏதாவது கத்துவோம், சண்டை போட்டுப்போம். ஆனால் அங்கே போய் உட்காந்து பேசும்போது இது வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை. எதாக இருந்தாலும் அவரும் புரிஞ்சுப்பார், நானும் புரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி இருப்போம். நேற்று போனால் நிறைய பேர் இருந்தாங்க. எப்பயுமே அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ யோசிச்சா வீக்கெண்ட் சனிக்கிழமைன்றதுனால நிறைய பேர் இருந்திருக்காங்க போல். எல்லாம் பெட்ஷீட்லாம் எடுத்து வந்து போட்டு பட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுனால போலீஸ்லாம் எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் நிறைய அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பா சொப்புலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா. அவளும் மண்ணில் நல்லா விளையாண்டுட்டு, இங்கே தான் நம்ம வீட்டில் மண்ணெல்லாம் இல்லை, மாடியில் இருக்கோம். அவளுக்கு விளையாட பசங்களும் இல்லை. அதனால் நல்லா மாடியில் மணலில் விளையாண்டுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.